மகர ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த குரு பயிற்சினால் இருக்குது. இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஆகாத வேலை, தொழில், வியாபாரம் எல்லாமே இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக போகுது. கவர்மெண்ட் வேலைக்காகத்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு இளைய பருவத்தினர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்து விடுகிறது. தொழில் முன்னேற்றம் இருக்கும். கடந்த காலத்தில் 7.5 சனினால் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் அனுபவித்தவங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டுகள், ஒரு அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனை போடக்கூடிய அமைப்பில் தான் 6ஆம் இடத்து சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட அதற்கேற்றாற் போல் பணவரவுகள் எல்லா விதமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சி. மகர ராசிக்கு பார்த்தீங்களா, 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு இன்று பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம்ன்றது வந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய இடம், சும்மா இருக்க விடாது. இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஆண்டு முழுவதும் பார்த்திங்களா சுப செலவுகள், வீடு கட்டுறது, மன நிம்மதி, தாய் தகப்பனுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றம், ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆகிட்டே வருவாங்க. அது ஒரு பெரிய சக்ஸஸ் இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு ஆண்டாக அமையும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். இருந்தாலும் சுப கிரகமாக இருக்கிறதுனால அலைச்சலுக்கு மேலே விளைச்சல் கொடுக்கக்கூடிய கட்டாயம் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய, ஒரு வருஷத்துக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத விட அடுத்து வரக்கூடிய 60 வருஷத்துக்கு உண்டான பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். உறவு வகையில் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசின மரியாதையோடு பேசக்கூடிய மகா பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி அமையும். பணம் 10 செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மகர ராசிக்காரங்க இனிமேல் பணத்தில் மிதக்க போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 3 மாதங்கள் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பொற்காலம். ஏன்னா அதிசாரத்தில், வக்ரசாரத்தில் வந்து குரு பகவான் வந்து கடகத்துக்கு வரார். அப்போ அவங்க ராசியை வந்து நேருக்கு நேராக பார்க்க போகிறார். அந்த காலகட்டத்தில் ரொம்ப வருஷமாக தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாமே கூடி வரும். ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து திருமணத்திலேருந்து, வீடு வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒரு அமைப்பு கூடி வரக்கூடிய டைம். ஒன்று தான், வீட்டுக்கு யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி பெரிய தொகை கேட்டால் கொடுக்கக்கூடாது. என்னால் இது தாங்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் தொகை கொடுத்தா, ஏன்னா தொகை கொடுத்தா திரும்பி வராது 6ல் குரு இருக்கும் பொழுது. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்துலையும் போட்டு மாட்டிக்கூடாது. இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா எல்லா வகையிலுமே அவங்களுக்கு வெற்றி உண்டாகும். மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். இப்போ வந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வந்து பொதுவாக வந்து அந்தளவுக்கு சிறப்பான இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கான பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அதனால் சனியால் வரக்கூடிய நல்ல பலன்கள் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அது மட்டுமல்லாமல் குருவோட பார்வை 10 மற்றும் 2 வீடுகளில் விழுகிறதால இவங்க ஃபீல்டு இல்லாமல் வேறு ஃபீல்டில் போய் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய வரும். அதிசாரமாக செல்லக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்துலையும் இவங்களுக்கு வந்து யோக பலன்கள் அதிகமாக கிடைக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக சென்னை பாடியில் உள்ள ஈஸ்வரனை கும்பிடுவது மிகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும்.